கேரளா கவர்மெண்ட் வாட்ஸ்அப்புக்கே மெசேஜ் அனுப்புற அளவுக்கு சம்பவத்தை தரமா பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட். படிங்கடான்னு சொல்ற மாதிரி போடுங்கடான்னு படிச்சு சொன்னேன். ஹெல்மெட்டை சொன்னேன். அதாவது கேரளாக்குள்ள ரைடோ இல்ல கேரளாக்குள்ளே ஓட்டினா 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் பைக்ல போகும்போது. இது ஏன் வண்டி ஃபைன் விழுகக்கூடாதுன்னு ஹெல்மெட் நான் எப்பயுமே போட்டிருப்பேன். அதுவும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா வண்டியோட சீட்டை ஓபன் பண்ணனையும் வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருப்பேன். ஆனா இப்ப எதுவுமே இல்ல. எதனால? எல்லாமே இந்த பின்னாடி உட்காந்துட்டு வரானே இவனால. கேரளாக்குள்ள போகணும்னு சொன்னாலேவும் பைக்கை ரெடி பண்றானுங்களோ இல்லையோ ஹெல்மெட் வேணுமே சொல்லிட்டு பாத்ரூம் கூட விடாம எல்லா இடத்தையும் தேடுவானுங்க. எதுனா ஒரு இத்து போன ஹெல்மெட்னாச்சு கிடக்குதான்னு பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது 4000 ரூபாய்க்கு ஹெல்மெட், 2000 ரூபாய்க்கு ப்ளூடூத் வேற, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கடைசியில ஃபைனை மட்டும் என் வண்டியில வாங்கி வச்சுட்டான். கேரளாக்குள்ள போறமே பின்னாடி உட்காந்து வரைய ஹெல்மெட்டை போடுறா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் போட தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்ல. நீ எதுக்கு தம்பி இவ்வளவு ஃபீல் பண்ற, நான் ஒரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைனா போட்டாங்க. 500 ரூபா ஃபைன் அமௌண்ட்டு. அதை நான் 1 வருஷம் கெட்டாமட்டு பெனால்ட்டியோட 1800 ரூபா சம்திங் கெட்டு. நீங்க சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்டே கெட்ட சொல்ல வேண்டியதானே, கெட்டுவான்ல. இதெல்லாம் கூட நான் ஒரு வழியில சேர்த்துருவேன்டா. அவன் உட்கார்ந்து இருக்கிறத மட்டும் பாருங்களேன்.